அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. வாழ்வில் கருணையாய் வந்திடுவாய், வறியவர் துயரம் தீர்த்திடுவாய், உரிமையை இழந்து உழல்வோர்க்கு உலகம் காண வழி செய்வாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உள்ளங்கள் இணைந்தே போராடும் மனிதர்க்கு துணையாய் நின்றிடுவாய். உறவி மலரும் வாழ்வாக உண்மை வழியை காட்டிடுவாய். அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீ, மாமரியே நீ வாழ்க. மனதினில் நம்பிக்கை வளர்த்திடுவாய், மனிதம் காத்திட துணை செய்வாய். உரிமை குரலாய் எழும்போது அடிமை சிறையை தகர்த்திடுவாய். விடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய். விடியலுக்காக வாழ்ந்திடவே விடுதலை தாயாய் அருகிருப்பாய். மண்ணில் மகத்துவம் கண்டிடவே மாண்புடன் வாழ்ந்திட அருள் புரிவாய். அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நீரை மறியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் சிறந்தவள் நீயே, மாமரியே நீ வாழ்க. அன்னையே வாழ்க வாழ்க,
வாழ்க வாழ்க, அன்னையே வாழ்க வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க வாழ்க. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களில் நீ பேரு பெற்றாய், அன்னையே நீ வாழ்க, அன்னையே நீ வாழ்க. நிறை மரியே அமளியே வாழ்க, ஆறுதல் அளித்திடும் நின் தாய்மையும் வாழ்க. அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, ஆறுதல் அளித்திடும் நின் தாய்மையும் வாழ்க. அருள் நிறை மரியே அமளியே வாழ்க. பெண்களிலே நீ பேறு பெற்றவளே, இறைமகனை ஈன்றெடுத்த மறைமகள் நீயே. பெண்களிலே நீ பேறு பெற்றவளே, இறைமகனை ஈன்றெடுத்த மறைமகள் நீயே. அண்டி வந்த அடியோரை ஆதரித்தணைப்பாய், அண்டி வந்த அடியோரை ஆதரித்தணைப்பாய், வேண்டினும் உம்மை நல்குவாய் நின்னருள். அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, ஆறுதல் அளித்திடும் நின் தாய்மையும் வாழ்க. அருள் நிறை மரியே அமளியே வாழ்க. துன்பத்தை போக்கும் தூயவள் நீயே, இன்பமதை நல்கும் இனியவள் நீயே. துன்பத்தை போக்கும் தூயவள் நீயே, இன்பமதை நல்கும் இனியவள் நீயே. இனி வரும் நாளெல்லாம் உன் துணை என் வாழ்வில், இனி வரும் நாளெல்லாம் உன் துணை என் வாழ்வில், என்றுமே நிலைத்திட அருள் புரிவாயே. அருள் நிறை மரியே அமளியே வாழ்க, ஆறுதல் அளித்திடும் நின் தாய்மையும் வாழ்க. அருள் நிறை மரியே அமளியே வாழ்க.
எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டாய், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கின்றேன். ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. எல்லோர்க்கும் தாயாக நீயே வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். எல்லோர்க்கும் தாயாக நீயே வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். வளமான வாழ்வு நீ தரும்போது வணங்காத உயிர்களும் ஏதம்மா. கனிவான உந்தன் கருணைக்கு உலகில் ஈடிணை ஏதும் இல்லையம்மா. மனம் உருகுவே உன்னை பாடுவேன். ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் என்னை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா.
புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதிலே புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். வாவென்று நம்மை அழைத்தவர் முன்னே போகின்றார் துணையாகின்றார். மாதர்கள் கரம் இணைக்கின்றோர். மாதர்கள் கரம் இணைக்கின்றார். நம் மகிழ்வினில் உடன் நடக்கின்றார். புது வானம் ஒன்றும் புது வையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டேன். புது வாழ்வு ஒன்றும் புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டேன். எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித லூர்து அன்னையின் விழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். லூர்து அன்னை நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? பெனன்ஸ் பெனன்ஸ் பெனன்ஸ், ப்ரே ஃபார் த சின்னர்ஸ். இதுதான் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் தவம் செய்ய வேண்டும், நம்மையை ஒருக்க வேண்டும். எதற்காக? பாவிகள் மனம் திரும்புவதற்காக. அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். கடவுளிடம் பக்கம் நம்முடைய உள்ளத்தை திருப்ப வேண்டும். இந்த உலக செல்வங்கள், பட்டங்கள், பதவிகள் அல்ல, மாறாக இறைவனிடம் உள்ள உள்ளத்தை எழுப்ப வேண்டும் என்று மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அதே வேளையில் அவள் கொடுக்கிற மற்றொரு செய்தி என்ன? ஐ ஆம் த இமாக்குலேட் கன்செப்ஷன், நானே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றாள். எனவே பாவம் இல்லாத அவளை நாம் நெருங்கி வருகின்ற பொழுது அவள் நம்மை தன்னுடைய மகன் வழியாக தூய்மையாக்குவார் என்பது சந்தேகமில்லை. எனவே அவள் விரும்புவது என்ன? மனம் திரும்ப வேண்டும், கடவுளிடம் வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் இயேசுவை நோக்கி அல்ல, இந்த உலக செல்வங்களை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை பயணமானது இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் திருந்திய உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே என் தேவனே,
கிறிஸ்துவே என் தேவனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே என் தேவனே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுது. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே:
ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதை நான் சொன்னாலும் என் இயேசுவே என் ஆண்டவரே எல்லாம் உனக்காக என்றும் செய்ய வேண்டும். விடுகின்ற மூச்சினிலே உள்ளிருக்கும் காற்றினிலே விழிகளின் பார்வையிலே நான் கேட்கும் குரலினிலே என் இயேசுவே நீ இயேசுவே நீதான் வேண்டும். இதை நான் செய்தாலும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரிசுத்த பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதனின் திருமை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழுங்குவாரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறியிருந்த தண்ணீரை வைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமறையாளம். கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகமெங்கும் இன்று லூர்து மாதாவின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எங்கெல்லாம் கெபிகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இன்று மாலையில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் புனித லூர்து நகரில் சொல்ல தேவையில்லை. ஆடம்பரமாக மக்கள் அனைவரும் புடைசூழ அங்கே திருப்பலி நிறைவேற்றி பல மக்களுடைய நோய்வாய்களை குணமாக்குகின்ற நிகழ்வுகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த விழாவுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, பெர்னதஸ் என்ற சிறுமி, அவள் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். லூர்து என்பது இப்பொழுதுதான் நகரம். அப்பொழுதெல்லாம் அது ஒரு சிறு கிராமம். அங்கே பஞ்சங்கள் தாண்டவமாடின. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலையில்லா திண்டாட்டமும் அங்கே நிகழ்ந்திருந்தது. இத்தகைய எளிமையான ஊரில், எளிமையான குடும்பத்தில், வறுமையில் அவள் பிறந்திருக்கின்றாள், பெர்னதஸ் சொரூபியம்மாள். எனவே அவள் வழக்கமாக அருகிலுள்ள காட்டுக்கு சென்று விறகு பொறுக்குவது வழக்கம். எனவே தன்னுடைய தாயினுடைய உத்தரவோடு விறகு பொறுக்க செல்லுகின்றாள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுதுதான் அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த கெபி, இயற்கையாக அமைந்த அந்த மலை கெபியில் அருகில் இருந்த மரங்கள் சலசல என்று காற்று இல்லாமல் அது ஆடிக்கொண்டிருக்கின்றன. அவ்வேளையில் அந்த கெபியின் உள்ள அந்த மாடத்தில் அழகிய பெண்மணியானவள் அவளுக்கு காட்சி கொடுக்கின்றாள். அப்பொழுது அவள் பயப்படுகின்றாள். தன்னை யார் என்று மரியாளும் அவளுக்கு சொல்லவில்லை. மாறாக அவளை பார்க்கின்றாள். அவளை பார்த்தவுடன் அவளுக்கும் பெர்னதத்துக்கும் ஒரே பயமாக இருக்கின்றது. காட்சி முடிவடைகின்றது. அவள் தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்றாள். தன்னுடைய தாயிடம், இதோ ஒரு பெண்மணியானவளை பார்த்தேன், அழகாக இருந்தாள். அவள் வெண்ணிற ஆடை அணிந்து, நீலை கச்சியை அணிந்து, தலையில் வெள்ளை முக்காட்டை அணிந்து அவள் இருந்தாள். அவள் மார்பில் ஜபமாலை அணிந்திருந்தால் தங்க நிலையில் உள்ள அந்த சுரூபம், இயேசுவின் பாடுபட்ட சுரூபம் அங்கே இருந்தது என்று தன்னுடைய தாயிடம் விளக்குகின்றாள்.
அப்பொழுது தாயானவள் சொல்லுகின்றாள், இனிமேல் நீ அந்த பக்கமே போகக்கூடாது. ஒருவேளை இந்த உத்திரஸ்தலத்தில் இருக்கின்ற ஆவிகள் அங்கே வந்திருக்கக்கூடும், எனவே நீ மறுபடியும் அங்கே செல்லக்கூடாது என்று தாயானவள் கண்டிப்பாக அந்த பெண்மணிக்கு சொல்லிவிடுகின்றாள். இருப்பினும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தந்தையிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அவள் அங்கே செல்லுகின்றாள். அங்கே விறகு பொறுக்கின்ற பொழுது அதே காட்சி. அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளோடு உறவாடுகின்றாள். மொத்தம் 18 அப்பaritions என்று சொல்லுவார்கள். 18 காட்சிகள் மாதா கொடுத்திருக்கின்றாள். மூன்றாவது திருக்காட்சியின் பொழுது அவள் என்ன சொன்னார்? Bernadette was asked by the lady to visit the same site for 15 days. மூன்றாவது apparition. அப்பொழுது தாயானவள் மரியாள் சொல்லுகின்றாள், நீ 15 நாளுக்கு இங்கே வர வேண்டும், என்னை காண வேண்டும் என்று அவள் சொல்லுகின்றாள். எனவே அவளும் 15 நாட்கள் வருகின்றாள். இவ்வாறு வருகின்ற பொழுது 9th apparition, 9வது திருக்காட்சியின் பொழுது he directed Bernadette to dig the dry soil with her hands and drink the muddy water that trickled from the spot. Within 24 hours it turned to be the healing spring of Lourdes. அதாவது 9வது அப்பarition அல்லது 9வது காட்சியின் பொழுதுதான் அவள் சொல்லுகின்றாள், நீ அங்கெல்லாம் தண்ணி கிடையாது, அந்த இடத்துல மலைகள், ஆறு ஒன்றும் கிடையாது, வறண்ட பூமி. தாயானவள் சொல்லுகிறாள், நீ இந்த இடத்தில் உன்னுடைய கைகளினால், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில், கைகளினால் நீ நிலத்தை கிளற வேண்டும். அவ்வாறு கிளறுகின்ற பொழுது வருகின்ற தண்ணீரை நீ குடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருக்கின்ற அந்த புல் கீரைகள் இவற்றை நீ உண்ண வேண்டும் என்று கூறுகின்றாள். வித்தின் 24 hours அவள் அவ்வாறே செல்லுகின்றாள். நிலத்தை பறிக்கின்ற பொழுது மட்டி வாட்டர், சேரும் சகதியுமாக அந்த தண்ணீர் வருகின்றது. அதன் பிறகு அதை குடிக்கின்றாள். மரியாள் சொன்னவரை குடிக்கின்றாள். அவள் நல்ல முறையில் இருக்கின்றாள். அந்த இடத்தில் தான் இன்றும் வற்றாத ஊற்று உருவாகி கொண்டிருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு 18,000 gallons of water comes from the spring. அந்த இடத்திலிருந்து 18,000 gallon வாட்டர், தண்ணீரானது வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இது புதுமையாக நடக்கின்றது. அடுத்து பார்க்கின்ற பொழுது டியூரிங் த 13th apparition, 13வது காட்சியின் பொழுது அவர் சொல்லுகின்றால், go and tell the priest that the people should come here in procession and that a chapel be built here. 13வது apparition தான் சொல்கிறாங்க, நீ போயிட்டு பங்கு சமைட்ட சொல்லிட்டு மக்கள் அனைவரும் வித் ப்ரொசெஷன் நீங்கள் ஊர்வலமாக அல்லது நடைப்பயணமாக வந்து அங்கே ஒரு சாப்பல், ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று அவள் பணிக்கின்றாள். அதே போன்று நடக்கின்றது. எனவே டியூரிங் த லாஸ்ட் 16th apparition, 16வது apparition March 25th நடக்கின்றது. அப்பொழுதுதான் அவள் I am the Immaculate Conception என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றாள். அன்பு சகோதரர்களே, அதற்கு முன்பாக பெர்னதெட் மரியாளோடு உரையாடுகின்ற பொழுது அவள் சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்ன, மெசேஜ் என்ன? பெனன்ஸ் 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 என்று சொல்லுகின்றாள். மக்கள் அனைவரும் பாவத்தை ப்ரே ஃபார் த சின்னர்ஸ், பாவிகளுக்காக வேண்டிக்கொள் என்று அவள் சொல்லுகின்றாள். அன்பு சகோதரர்களே, இதுதான் இந்த 2 செய்தி தான் அவள் கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஒன்று, மனம் திரும்ப வேண்டும், ப்ரே ஃபார் சின்னர்ஸ், பாவிகளுக்காக மனம் வருங்கள், ஜபம் செய்யுங்கள். 2வது, ஐ ஆம் த இம்மாகுலேட் கன்செப்ஷன், நானே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. இந்த செய்தி எதை வலியுறுத்துவதாக இருக்கின்றது? 1854ஆம் ஆண்டு பாப்பரசர் 9ஆம் பத்திநாதர் அவர் நாமே அமல உற்பவம் என்ற ஒரு பிரகடனத்தை மக்களுக்கு கொடுக்கின்றார். அதனை உறுதி செய்யும் வண்ணமாக 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அவள் மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஐ ஆம் த இம்மாகுலேட் கன்செப்ஷன் என்று அந்த பெண்மணிக்கு அறிவுறுத்துகின்றாள். இவ்வாறு மரியாள்
பெர்னதெத்து வழியாக மனம் திரும்ப வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். எனவே இந்த லூர்து நகரை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பல பேரெல்லாம் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கிறீங்க. நானும் ஃப்ரான்ஸுக்கு ஒரு முறை போயிருக்கிறேன். அப்போ போகின்ற பொழுது பெல்ஜியத்துலேருந்து போகின்ற பொழுது நான் ஃப்ளைட்டில் 1 மைலுக்கு தூரமே நிசப்தம், யாருமே பேசவே இல்லை. எல்லாம் ஜெபமாலை சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க. மரியே வாழ்க, ஆவே மரியா வாழ்க வாழ்க. இந்த பாட்டு எல்லா மொழிகளிலும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. எல்லா மொழிகளிலும் இந்த பாடல் பாடுகின்றார்கள். மக்கள் நிசப்தமாக அங்கே செல்லுகின்றார்கள். அங்கே சென்று அந்த கெபின் முன்பாக மண்டியிட்டு அழுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். மாலை நேரத்தில் அங்கே என்ன வரும், அங்கு இந்த நோயாளிகள் அனைவரும் அழைத்து வரப்படுவார்கள். பல மடங்களிலிருந்து, ஆஸ்பத்திரியிலிருந்து அழைத்து வருவார்கள். அங்கே பெனடிக்ஷன் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு நோயாளிக்கு முன்பாக இருந்து அந்த நற்கருணை பாத்திரத்தின் வழியாக ஆசீர் அளிப்பார்கள். எத்தனையோ புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 60 புதுமைகளுக்கு மேல் நடந்திருப்பதாக, இன்னும் அதிகமாக இருக்கலாம், நடந்திருப்பதாக திருச்சபை குறிக்கின்றது. நிறைய புதுமை இருக்குது. எல்லாத்தையும் நம்ம புதுமையாக திருச்சபை எடுத்துக்கொள்ளாது. பல டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. எல்லாம் முடித்த பிறகுதான் அதை புதுமை என்று திருச்சபை அறிக்கையிடும். அதே போன்று 60 புதுமைகள் மேலாக நடந்திருக்கின்றன. அதே வேளையில் பெர்னதெத்து கொடுக்கின்ற பொழுது முதல் எதிர் என்னது, லூயிஸ் போரிட்டோ என்பவள், அவள் இளமையிலேயே கண் தெரியாமல் கூடியாக இருக்கின்றாள். அவள் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய கண்களில் பூச அவள் குணம் பெறுகின்றாள், பார்வை பெறுகின்றாள். இது முதல் புதுமை நடந்தது. அடுத்து பார்க்கின்றது ஜான் கிராசூஸ். அவன் பேரலைஸ்ட், எல்லாமே பேரலைஸ்ட் ஆகிட்ட மாதிரி ஆகிட்டான். போயிட்டு அவங்க என்ன பண்ண, லூர்துக்கு போயிட்டு அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது அவள் குணம் பெற்று நல்ல முறையில் சென்றிருக்கின்றார். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது 2 years சன் ஆஃப் நெப்போலியன் III அரசன், நெப்போலியன் 3வது அரசனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான். அவன் என்ன இருக்குது, சன்ஸ்ட்ரோக் அவனுக்கு வந்துருச்சு. எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டான். உடனே அந்த லூர்து நகரில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து அவனிடம் பூசுகின்றார்கள். அவன் குணம் பெற்று சென்றதாக கூறுகின்றார்கள். இவ்வாறு பல புதுமைகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றன. பிரான்சுக்கு செல்கின்ற மக்கள் இதற்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள். 150 ஆண்டுகள் கொண்டாடிய பிறகும் அந்த பெர்னதெத்து உடலானது இன்னும் அழியாமல் இருக்கின்றது என்பதை இறைவனுக்கு சான்று பகிர்ந்த ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே மரியாள் தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகிற்கு பல புதுமைகளை செய்து கொண்டிருக்கின்றாள். தாயானவள் பால் குடிக்கும் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற வாக்கானது இன்றும் லூர்து நகரில் நடந்து கொண்டு இருக்கின்றது. எப்படிப்பட்ட வியாதியானாலும் நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது அங்கே குணம் பெறுகின்றார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் ஒன்று நடக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க, இஃப் யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் யூ கேன் ரிசீவ் ஒண்டர்ஸ். இஃப் யூ டோன்ட் பிலீவ் கிரைஸ்ட் யூ won't ரிசீவ் எனி ஒண்டர்ஸ். there is no explanation for you என்று சொல்லுவார்கள். நீங்கள் கடவுளை நம்பினால் உங்களுக்கு அனைத்து புதுமைகளும் நடக்கும். நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். நம்பிக்கை இல்லை என்றால் உனக்கு விளக்கம் தேவையில்லை, உன்னுடைய வாழ்க்கையிலும் புதுமைகள் நடைபெறாது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம்? மாதாவை புதுமையோடு நம்பிக்கையோடு அவள் பெற்றெடுத்த மகனிடம் செல்லுகின்றோமா, அல்லது நம்பிக்கையற்றவளாக ஏதோ வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு லூர்து நகரில் நான் போயிட்டு வரலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் சென்றால் பயனில்லை. நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். மரியாளின் காலடியில் மண்டியிட்டு மகனிடம் மன்றாட வேண்டும். கண்டிப்பாக மரியாள் தன்னுடைய மகன் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து சுகங்களையும், அனைத்து துக்கங்களையும், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பாள் என்பதில் சந்தேகமில்லை. இதைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. மரியாள் அன்னையை நம்பியவர்கள் எவரும் கைவிடப்பட்டதில்லை என்ற நிலைவோடு நாம் அனைவரும் மரியாளிடம் வருவோம். அவள் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கொட்டுவோம். அவள் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு மீட்பளிப்பார். எனவே மனம் திரும்பி நம்பிக்கையோடு மரியாள் வழியாக இறைவனிடம் வருவோம். ஆமென்.
பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போக்கி பொன்மனமாக்க என் கல்மனம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பதம் படைக்கின்றேன். வாழ்வின் உணவும் பானமுமாகிட வாழ்வின் இறைவாவேண்டுகிறேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி பல்வகை பொருளும் படைக்கின்றேன். வன்மனம் போக்கி பொன்மனமாக என் கல்மனம் தனையும் தருகின்றேன். மல்லிகை முல்லை மலர்கள் தூவி சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வழிமுறைகளோடும் மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் விலை வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப்பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானகத் தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக இறந்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மொக்க போடுகின்றோம். உம் திருமுன் நின்று மொக்க ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தள்ளும். தந்தையை, நீர் உலகிலிருந்து நம்மிடம் அழைத்து கொண்ட இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்தரஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நேத ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் எமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனில் செம்மாறியே எம்மே இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மாறியே எமக்கே அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலை காத்து நித்திய வாழ்ப்பதாக. அமுதம் என் சிறு உள்ளமிழந்தது.
திருவுணவிழுந்தன் வாழ்வினிலே பெருமகிழ்வு தந்தது. பாலையில் பொழிந்த திருவுணவால் விண்சோலையில் சொரிந்த நறுமலராய். பாலையில் பொழிந்த திருவுணவாய் சோலையில் சொரிந்த நறுமலராய். இயற்கையில் வடிந்திடும் இறையழகாயின் இதயத்தில் எழுந்தது நிறைவுணவாய். திருவுணவென்னும் இறையமுதம் என் சிறு உள்ளம் எழுந்தது. அந்த திருவுணவிழுந்தன் வாழ்வினிலே பெருமகிழ்வு தந்தது. விண்ணவர் சுவைத்திடும் சுவையறிய அந்த மன்னவன் முயன்றால் முடிந்திடுமோ. விண்ணவர் சுவைத்திடும் முயன்றால் முடிந்திடுமோ. விண்ணவர் நின்று மன்னவாய் பொழிந்து மன்னவர் உன் பாதம் நிறையன்றே. திருவுணவென்னும் இறையமுதம் என் சிறு உள்ளம் எழுந்தது. அந்த திருவுணவிழுந்தன் வாழ்வினிலே பெருமகிழ்வு தந்தது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஜெபிப்போமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்கிறோம். நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எண்ணெயானது மந்திரிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு அதை நம்பிக்கையோடு நம்முடைய தலையில் பூசி நாம் வேண்டுகின்ற ஜபத்தையும் மரியாள் வழியாக கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இதை பெற்றுக்கொள்ள வரவேற்று அழைக்கின்றேன். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்புமாக. இறைவா, உமது வார்த்தைகள் யாவும் புனிதமடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். உமது சட்டத்திற்கும் திருவுளத்திற்கும் ஏற்ப நன்றியுடன் இதை பயன்படுத்துவோர் யாவரும் உமது திருப்பெயரை சொல்லி வேண்டுவதால் உமது அருளை பெற்று உடல் நலமும் ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி இந்த எண்ணெயை புனிதப்படுத்தி இதனை பெறுவோரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். விண்ணில் வாழ்நனையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழ்நனையை போற்றுவோம், தன்னலம் இல்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். என் நீளத்தில் ஒன்றே நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழ் எண்ணெயை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழ் எண்ணெயை போற்றுவோம். என்னும் புகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமலமோத்பவம், நாதனே சுவிதாயன. நாமே அமலவோத்பவம், நாதனே சுவிதாயன. நங்கையாம்பனது கண்ணியிடோ வெண்கல
சேமிப்போம் பாரிலே. உண்மை மழையினை மக்கள் எல்லாம் உணர நாளும் ஜெபம் செய்வோம். விண்ணில்